எல்பிஜி சிலிண்டர் மானியம் ரத்துன்னு மெசேஜ் வருதுன்னு சொல்றாங்களே, அப்ப நமக்கும் வராதா அப்படின்னு கவலையே படாதீங்க. இந்த புதிய முறை யார் யாருக்குன்னு விரிவா பார்க்கலாமா? நாடு முழுவதும் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களுக்கான மானியம் வழங்கக்கூடிய முறையில மத்திய அரசு முக்கிய மாற்றங்களை கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. குறிப்பா உயர் வருமானம் வாங்குறவங்களுக்கான மானிய கட்டுப்பாடு பற்றிய அறிவிப்ப பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வாயிலா வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுட்டு வருது. சரி, யார் யாருக்கு மானியம் கிடைக்காது? இப்போதைய புதிய விதிமுறைகளின்படி ஒரு குடும்பத்துடைய மொத்த ஆண்டு வருமானம் 10 லட்சத்துக்கும் அதிகமா இருந்தா அந்த குடும்பத்துக்கு வழங்கப்பட்டுட்டு வந்த கேஸ் சிலிண்டர் மானியம் நிறுத்தப்பட இருக்கு. இதுக்காக வருமான வரி கணக்கு தாக்கல் விவரங்களை அடிப்படையாக கொண்டு தகுதியுள்ள வாடிக்கையாளர்களை எண்ணெய் நிறுவனங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஆண்டு வருமானம் 10 லட்சத்தை கடக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் இப்போ குறுஞ்செய்தி அனுப்பிட்டு வராங்க. அந்த குறுஞ்செய்தியில குறிப்பிட்டிருக்கப்படி வருமானம் பற்றிய விளக்கத்தை அளிக்க தவறனா அல்லது 7 நாட்களுக்குள்ள பதில் அளிக்கலனா மானியம் தானாவே நிறுத்தப்படும்னு எச்சரிக்கப்பட்டிருக்கு. வாடிக்கையாளர்கள் தாங்களாவே முன்வந்து மானியத்தை விட்டு கொடுக்கக்கூடிய கிவ்இட் அப் திட்டத்தை மாதிரி இல்லாம, இது வருமான வரி விவரங்களுடைய அடிப்படையில மேற்கொள்ளப்படும் நேரடி நடவடிக்கையா அமையும்னு சொல்லப்படுது. எரிவாயு சிலிண்டர் இணைப்ப ஏற்கனவே ஆதார் எண்ணோட இணைக்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா மானியம் பெறுபவர்களுடைய விவரங்கள் துல்லியமா பராமரிக்கப்பட்டுட்டு வருது. இப்போ வருமான வரி விவரங்களோட இதை ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலமா மானியம் உண்மையில தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் சென்றடைகிறத அரசு உறுதி செய்ய முயன்றுட்டு வருது.